Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. கல்யாணம் போது இவங்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனை இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. சம்பவமா? என்ன சம்பவம்? வேற ஏதோ நடிகை இருந்தா நீங்க படத்துல நடிக்க மாட்டேன்னு சண்டை போட்டீங்களாமே. ஆல்ரெடி வந்த படத்துல இந்த படத்துல நான் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல அந்த ரோல் எனக்கு பண்ணணும் ரொம்ப ஆசை. எனக்குலாம் அனிமேஷன் படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா என்னம்மா இவ்வளோ நல்லா இருக்கி உன்னை என்னம்மா எப்படி காட்டுறாங்க சீரியல்ல அப்படின்னா பரிதாபப்பட்டு என்ன அட்ரஸ் பண்ணுவாங்க. ரெமோ ப்ரொபோசல் சீன் மாதிரிலாம் பண்ண முடியுமா நிஜ வாழ்க்கையில? பண்றாங்கல்ல? பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் ரீல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கடன் வாங்கி பண்றாங்க. வேற யாரோ கல்யாணத்துல செட்டப்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அங்க போய் பண்ணி எடுக்கிறாங்களா எனக்கு தெரியல. worst criticism about your acting? worst criticism வந்து இதுதான். அகைன் லுக்ஸ் பத்தி நிறைய திட்டினாங்க. என்ன இப்படி இருக்க, அப்படி இது என்ன சாரி இப்படி கட்டியிருக்க, என்ன நேல் பாலிஷ் இப்படி இருக்கு அப்படின்னு. யுவன் சார் சாங் ஒரு நாள் வாழ்க்கை, நான் முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் மை ஃபேவரட். பாட மட்டும் சொல்லாதீங்க, பாடம் லிரிக்ஸ் ஆர் ஃபேவரட். மோசம்னு சொன்னால் அந்த சீரியல் விட்டு நான் வெளில வரும்போது அதுக்கான காரணங்கள் இஷ்டமேனிக்கு எழுதிட்டேன். ஹயாவே ஒரு ஸ்பெஷல் ரேபிட் ஃபயர் ஃபார் யூ. ஓகே, சோ அத நீங்க பாருங்க. ஓகே வாடா, நீ என்ன வேணா கேளு, நான் அதை எதிர்கொள்ள. ரேபிட் ஃபயர் தானே அதுதான். ஆனா இதுல வந்து கொஞ்சம் சிக்கலான கேள்விலாம் இருக்கு. ஓகே, பரவாயில்லையா? என்ன மாதிரி? எனக்கு வேலைக்கு எத்தனை பாஸ்தா இருக்குன்னு என்ன சொல்லுங்க. அது பரவாயில்ல, வேலைக்கு ஓல வைக்கிற மாதிரி எதுவும் இல்லாம போதும் எனக்கு. வேற ஏதோ நடிகை இருந்தா நீங்க படத்துல நடிக்க மாட்டேன்னு சண்டை போட்டீங்களாமே. இது கேள்வி இல்ல, சும்மா நானா கேட்டேன். ஓகே, இல்ல சோ பாஸ்தா சாப்பிட்டுக்கிட்டே இந்த ரவுண்ட பாஸ் பண்றீங்களான்னு பாப்போம். ஸோ ஹூஸ் யுவர் ஆக்டிங் ஐடல்? யார் உங்களை வந்து பயங்கரமாக கவர்ந்தா? இவங்க ஆக்டிங் ஐடல்லாம் யாரை வச்சிருக்கீங்க? ஆக்டிங் ஐடல் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்து விழுந்திருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் உங்களை மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும்? நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? இவங்க ஐயோ படம் பேர் இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்கள பிடிக்கும், தபு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட், வெரி கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ். ரொம்ப அவங்களும் அப்புறம் ஷோபனா மேம், அவங்களோட பழைய படம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அவங்க தான். ஸோ வாட்ஸ் யுவர் கில்ட்டி ப்ளஷர் மூவி? கில்ட்டி ப்ளஷர் அப்படின்னா நிறைய பேருக்கு இது பிடிக்காம இருக்கலாம், அது பார்க்கறது இது சொல்லலாம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். படம் பேர் பர்டிகுலராக சில பேர் சொல்லுவாங்களா இந்த படம் பிடிக்கணும், இந்த படமா அப்படி கேட்டிருக்கலாம், இல்லை என்ன உன் டேஸ்ட் இப்படி இருக்கு அப்படி கேட்டிருக்கலாம். என்ன இருந்தாலும் அவன் என்ன சொன்னாலும் சரி, இந்த படம் என்னோட ரொம்ப ஃபேவரட். இந்த மாதிரி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை பெருசா. எல்லாரும் மாதிரியும் தான் படம் பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஸோ பெஸ்ட் அட்வைஸ் யூ ஹவ் ரிசீவ்ட் அபவுட் யுவர் ஆக்டிங்? அட்வைஸ் வந்து நான் ஜென்ரலாக சொல்றவங்க தான். சில பேர் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இல்லையா, இந்த இதோட பெட்டரா பண்ணலாம், நீங்க இது ஸ்கூப் நிறைய இருக்கு, இப்படி போங்க, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்னு அட்வைஸ்ன்ற மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ worst criticism about your acting and யார் சொன்னா? ஃபர்ஸ்ட் நிறைய வந்திருக்கு. அது வந்து இன்ஸ்டாகிராம்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுல சும்மாவே சர மாதிரியா வந்து கமெண்ட்ல அடிச்சு தாக்குறாங்க. கமெண்ட் மெசேஜ் சீரியல் தான் நிறைய வந்துட்டு. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க worst criticism. worst criticism வந்து இதுதான். அகைன் லுக்ஸ் பத்தி நிறைய திட்டினாங்க. என்ன இப்படி இருக்க, அப்படி இது என்ன சாரி இப்படி கட்டியிருக்க, என்ன நேல் பாலிஷ் இப்படி இருக்கு, அப்படி நெயில் பாலிஷ் முதல்ல பாக்குறாங்களா? எல்லாம் பார்ப்பாங்க. ஒருத்தங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அது என்ன வேணாலும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அந்த டைம்ல. எப்பா இவங்களுக்கு நடிக்கிறத தாண்டி இதெல்லாம் டெய்லி உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நெயில் பாலிஷ் போடாம வந்திருக்கீங்களா? ஆமா, இப்பெல்லாம் கலர் போட்டு சொல்லுவான் சாரி கலருக்கு மேட்சியா உள்ளது. நல்ல விஷயம். ஓகே, பட் அப்ப ரொம்ப பார்த்து பண்ண வேண்டியது இருக்குமா இன்னொரு விஷயம் பண்ணாலும்? ஆமா, ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டியது இருந்தது. சாரி கொண்டு கட்டுறது எல்லாமே கரெக்டா இருந்தது. நான் வந்து ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப சாதாரணமா இருந்தேன் அந்த டைம்ல. ஏன்னா அந்த கேரக்டரே வந்து உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க இருந்தா எப்படி இருக்கணும்ன்றது வந்து அது ஈஸியா கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அந்த ரோலை நீங்க கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ அதனால நான் வந்து லுக்காவே ரொம்ப நார்மலா தான் வச்சிருந்தேன். பட் அதே அவங்களுக்கு பிடிக்காம ரொம்ப கொடுமையாலாம் இருந்தது. இந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும். ஓகே, so what's the weirdest thing a fan has ever done? உங்களுக்காக அந்த மெசேஜ் பண்றது ஒரு அன்பு அதெல்லாம் ஓகே. ரொம்ப என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க, இல்ல இப்படிலாம் பண்ணாங்க? weirdestன்னு தெரியல எனக்கு.
சரி, ரொம்ப பாச மழை அன்பு மழை இது பண்ணாங்கன்னா பாசமழை வந்து ஒரு விஜய் டிவில ஒரு ஷோல வந்து வச்சிருந்தாங்க. அப்போ ஒருத்தங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பேப்பர்ல நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை பண்ணுவோம் இல்லையா, ஒரு புக்கு மாதிரி பண்ணி கிரீட்டிங் ஆமா. கார்டு மாதிரி அதுல கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஏதாவது ஒட்டுறது. உங்களை பத்தின விஷயங்கள் நான் என்ன மேகசின்ல வந்ததெல்லாம் எடுத்து பேப்பர் கட்டிங்லாம் எடுத்து ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி விமென்க்கு எம்பவர்மெண்ட் அந்த வேர்ட்ஸ்லாம் அந்த பாரதி கவிதைகள் மாதிரி நிறைய விஷயம் எழுதி எனக்கு கிஃப்ட்டும் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக. நமக்காக இப்படிலாம் பண்றாங்க. சூப்பர். இஃப் யூ குட் ஸ்டார் இன் எனி மூவி வாட் வுட் பி? ஆல்ரெடி வந்த படத்துல இந்த படத்துல நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லை அந்த ரோல் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை, இது எந்த படம்? அந்த மாதிரி என்ன படங்கள்? எனக்குலாம் அனிமேஷன் படம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இப்போ இந்த ஆனால் இவங்க ரீசெண்டாக தில்லுமுள்ளு படத்துல வந்து சவுகார் ஜானகி எல்லாம் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பிடிக்கும். அகெயின் தபு மேமோட அந்த கண்டு கொண்டேன் என்னோட கேரக்டர் அது ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங்காக அவங்க அவ்வளோ மெச்சர்டாக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம். அது வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களது. அந்த கேரக்டர் பிடிக்கும். சூப்பர். ஸோ டக்குன்னு ஒரு டைரக்டர் வந்து கேட்குறாங்க, ஒரு பெரிய லீட் ஹீரோ, அந்த லீட் ஹீரோக்கு அக்காவா பண்ணணும், தங்கச்சி அக்காவா பண்ணணும். ஓகே. ஸோ வாட் வுட் பி யுவர் ஆன்சர்? ஏன்னா அது ஸ்டோரி இருக்கிறது பொறுத்து தான். இப்ப அந்த அக்கா தான் வந்து அந்த ஏதாவது பண்றாங்க, இல்ல அக்காவே வந்து திடீர்னு வில்லனா மாறிடுறாங்க, ஹீரோயின் கூட ஹீரோ சேர்த்து வைப்பாங்க, ஆனா அக்கா வந்து பயங்கரமான ஒரு அக்கா அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் வரும்ல, இந்த 2 பேரு கைய சேர்த்து வச்சு அக்கா செத்துருவாங்க, அந்த மாதிரி அக்காவை சாவடிச்சா நான் வரேன். அது எப்படின்னா அந்த மாதிரி ஒரு பயங்கர இம்பாக்ட் இருக்கும். ஆமா, தியேட்டர்ல வந்து அழணும் பார்த்தா. இந்த ஆனந்தம் படம், சமுத்திரம் படம் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி அந்த அக்கா கொடுப்பாங்கன்னா நான் பண்ணுவேன். ஓகே, பரவாயில்ல, அது வரைக்கும் பண்ணுவேன்ட்டீங்க. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஆல் டைம் மூவி? எத்தனை வாட்டி படம்லாம் சலிக்காது, பார்த்துக்கிட்டே இருப்பேன், இல்லை நிறைய வாட்டி பார்த்த ஒரு படம்? தமிழ்ல பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் பழைய படம், பாலச்சந்திர சார் படம், அது ரொம்ப நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கமல் சாரோட மைக்கேல் மதன் காமன்ராஜ், அதுவும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவரோட பமல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம் எல்லாமே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கிலீஷில் வந்து ஃபாரஸ்ட் கம்ப்னு சொல்லிட்டு ஒரு படம், அது சூப்பராக இருக்கும். அப்புறம் இது லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டின்னு சொல்லிட்டு அது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதெல்லாம் தேய்ச்சிருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல வந்து டைட்டானிக் ஒரு படம் விஜய் டிவியில போடும், அதெல்லாம் நிறைய பார்த்து தேய்ச்சிட்டேன். அப்புறம் ஜாக்கி ஜானோட எல்லா தமிழ் டப்பிங் எல்லா வருஷமும் பார்ப்பேன் நான். சரி, அப்பனா உங்களுடைய இப்போ முக்கியமான கேள்வி வந்து ஃபேவரட் டைலாக், ஏதாச்சும் ஒரு படத்துல இருந்து ஒரு டைலாக் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளலாம் யூஸ் பண்ணுவீங்கல? ரொம்ப வீக்குங்க, எனக்கு அது அவ்வளவு மெமரியே இல்ல. நீங்க சொன்ன படம்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சதந்திரம், பொம்மல் எல்லாமே டயலாக் ஓரியன்டட். ஆமா, அந்த நேரத்துல பார்த்து அது அப்புறம் மறந்துருது எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல. நீங்க சொல்லுங்க ஏதாச்சும் பஞ்சதந்திரத்துல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நம்ம இந்த சிச்சுவேஷன் சொல்ற மாதிரினா கடிக்க கூடாது, அடிக்க கூடாதாடா, அந்த மாதிரி தான் டயலாக் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் யுவர் ஃபேவரட் எனி ப்ரொபோசல் சீன் ஃப்ரம் எ மூவி? ப்ரொபோசல் சீன் இந்த மாதிரி என்ன ஒருத்தர் வந்து ப்ரொபோஸ் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட எல்லாம் பேசிருப்பீங்கல்ல, ரெமோ மாதிரி பண்ணணும்னா ஒரு 6 லட்ச ரூபா செலவாகும், ஆனாலும் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க இப்பெல்லாம். ஏன் பண்ண முடியுமாங்க அந்த மாதிரிலாம்? டவுட்டா கேட்கறேன் உங்ககிட்ட. அந்த ரெமோ ப்ரொபோசல் சீன் மாதிரிலாம் பண்ண முடியுமா நிஜ வாழ்க்கையில? பண்றாங்களா? பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் ரீல் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். கடன் வாங்கி பண்றாங்க. லோன் எடுத்து ஒரு 1.5 லட்ச ரூபாய், இல்ல வேற யாரோ கல்யாணத்துல செட்டப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அங்க போய் பண்ணி எடுக்கறாங்களா எனக்கு தெரியல. ஓகே ஓகே. சோ ஜோக்ஸ் அபார்ட், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ரொபோசல் சீன், ஒரு ட்ரீம் ப்ரொபோசல் கூட இத வைக்கலாமே. அலைப்பாயுதேல எனக்கு. அலைப்பா அதுக்கு நீங்க ட்ரெயின்ல போவீங்களா? இல்லதான், என்ன பண்றது? அலைப்பாயுதே மாதிரி ப்ரொபோசல் அந்த மாதிரி ஒரு மேடி வரணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஓகே, பட் அது எப்பவுமே இல்ல. நீங்க ஏதாவது சொல்லுங்க அந்த மாதிரி. நான் யோசிக்கிறேன் ப்ரொபோசல் சீனா எதுல வரும் அப்படின்னு. சேது படத்துல வரும் ஒரு ப்ரொபோசல், போட்டு அடிச்சுக்கிட்டு கல்ல தூக்கி மண்டையில. காதல் படம் அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இல்ல சொல்றேன், அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொபோசல். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ஒரு பக்கம் மணி சார் அப்படியே மயில் ரெக்கையால கோதும் போது தலையும் அப்படி கல்ல தூக்கி போட்டு. எனக்கு அந்த மயக்கம் எண்ணெயில இந்த லவ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு பெக்யூலியரான லவ் ஆக்சுவலா. அது அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ப்ரொபோசல் சீன் மாதிரி அங்க எதுவுமே எடுக்கலன்னு நினைக்கிறேன். இட் ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி போகும். சோ ப்ரொபோசல் வர அந்த மொமெண்ட் நமக்கு சொல்லணும்.
சொல்லியிருக்காங்களா யாராச்சும் அந்த ஸ்பாட்ல இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல ப்ரொபோசல்கள் வந்திருக்கா? ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து எல்லாருமே வந்து அது ஒரு என்ன சொல்ற ரொம்ப கிளியரா இருக்காங்க. வாட் இஸ் ஒர்க் அண்ட் வாட் இஸ் நாட் ஒர்க் அப்படிங்கிறது பீப்புள் ஆர் வெரி கிளியர் நவ டேஸ். ஓகே. ஸோ தே ஆர் நாட் மிக்சிங் இட் அப். ரீசெண்டா ஒரு ஆக்ட்ரஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஒரு ஃபேன் வந்து ஒரு கட்டத்துல பயங்கரமா தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, மேம் நீங்க நடிங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணீங்க, நான் உங்களை பயங்கரமா பாத்துப்பேன், நான் பாத்துக்கிற மாதிரி உங்களை யாருமே பாத்துக்க முடியாது. அவங்க சொன்னாங்க கீப் ஆன் அதே சொல்லிட்டு இருந்தாருங்க. எனக்கு என்ன உங்களுக்கு யாராச்சும் சொல்லிருக்காங்களே ரொம்ப ஒரு மெசேஜ்ல வந்திருக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமே, நான் உங்களை பத்திரமா பாத்துப்பேன், இது என்னோட வேலை, இது இவ்வளவு சம்பளம், எங்க அம்மா இது நல்லா பத்திரமா பாத்துக்கிறவங்கள அப்படின்ற மாதிரி கியூட்டாலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்கல்ல? பிளாக் போடுறாங்க அப்படி எல்லாம் கிடையாது. எதுவுமே அவங்க மனசு போனாம எதையாவது வந்து இல்ல தேங்க்யூ உங்க அன்புக்குவே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி தான் அனுப்புறது. அந்த மாதிரிதான். ஓகே, சூப்பர். So what's your favorite way to relax after a long shoot? நல்ல ஒரு சுடு தண்ணியில குளிச்சு நல்ல ஒரு வெப் சீரிஸோ இல்ல ஏதோ ஒரு படம் பார்த்து சாப்பிடுறது, தூங்குறது, அவ்வளவுதான். சூப்பர், நல்ல ஒரு விஷயம். So what's the hardest part being an actress? Hardest எல்லாம் வெளியில சொல்லுவாங்களே உங்களுக்கு என்னப்பா ஜாலி, ஆனா இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் பார்ட்னா என்ன? அந்த கேரக்டரை வந்து உயிருக்கு கொண்டு வர்றது, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்ல, தட்ஸ் வெரி ஹார்ட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டில் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் அண்ட் டேரக்டர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அது பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அது லைவாக பர்ஃபார்ம் பண்ணும்போது அது கொண்டு வர்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் அ ஹார்டஸ்ட் பார்ட் அந்த ஒரு விஷயம். அண்ட் எல்லாரும் வெளியில் இன்ஸ்டாகிராம் பார்த்து நினைக்கிற மாதிரி ஒரு ஆக்டரோட லைஃப் இட்ஸ் நாட் தட் கிளாமரஸ். It's very difficult actually off camera. ஸோ எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கான இந்த இப்போ வேற சோஷியல் மீடியா வேற ஆட் ஆயிடுச்சு, அதையும் வேற மெயின்டைன் பண்ணணும், ரீலை போடணும், ஃபோட்டோ போடணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். அது வந்து கரெக்டாக இப்போ வேற மாதம் அலாகிறது மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் நாங்கள் எல்லாமே அவேராக இருக்கணும். ஸோ இஃப் அட் ஆல் நீங்கள் ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்காக இவ்வளோ பேர் இருப்பாங்க அடியில் ஒர்க் பண்ணி, உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் இருப்பாங்க. அப்படி இல்லாத எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய வேலை தான். ஸோ எல்லாமே கஷ்டம் தான் இந்த பக்கம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்றீங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, சோ வாட்ஸ் யுவர் கோ கரோக்கே சாங்? ஏதாச்சும் எப்பயுமே நீங்க ஹம் பண்ற சாங், இல்லனா இந்த பாட்டோட கரோக்கே போட்டா நான் டபால் டிபிள்னு பாடிடுவேன்? யுவன் சார் சாங் ஒரு நாள் வாழ்க்கை, நான் முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் மை ஃபேவரட். பாட மட்டும் சொல்லாதீங்க, பாடம் லிரிக்ஸ் ஆர் ஃபேவரட். அண்ட் யுவன் சார் ரொம்ப உங்க மனசை தொட்ட அந்த லிரிக் எந்த ஒரு ரெண்டு லைன்? அது எனக்கு இது உனக்கு இதயங்கள் போடும் தனி கணக்கு, எல்லாமே நல்லா இருக்கும். அதுல மறுபிறவி வேணுமான்னு கேட்கும் போதெல்லாம் அப்படியே வேற மாதிரி இருக்கும் அந்த பாட்டுல. மை ஃபேவரட். இல்ல ரொம்ப பயங்கரமா டச் ஆகும். உங்க லைஃப்ல நிறைய இடத்துல அது கனெக்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா கண்டிப்பா, அது நம்ம உண்மைதான். அண்ட் வாட்ஸ் யுவர் லாங்கஸ்ட் டைம் யூ ஹவ் ஸ்பென்ட்? ஒரு மேக்கப்புக்காக ரொம்ப நேரம் நீங்க எடுத்துக்கிற டைம் தான் என்ன? ஆக்சுவலா ரொம்ப கம்மி தான். மேக்கப்புக்கு ரொம்ப கம்மி, முடிக்கு தான் ஜாஸ்தி. முடி அடங்கா பிடாரி முடி ஆக்சுவலா. நல்லதா இருக்கு இப்பலாம். அவ்வளவு நேரம் இதுக்கு என்ன ஒரு 40 மினிட்ஸ் வேலை நடந்திருக்கும். இது இப்போ லைக் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாம் ரொம்ப லேட் ஆகும். திக்கான ஹேர் ரொம்ப லேட் ஆகும். மேக்கப் ஆனா ரொம்ப சும்மா பேஸ் போட்டு மை போடும், அவ்வளவுதான். ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன். சரி சரி, ஓகே. சோ யாராச்சும் இப்போ உங்க லுக் அந்த கம்பேரிசன்லாம் சொல்றாங்களா? அப்ப பாக்குறத விட இப்ப பயங்கர ஃபேர் ஆயிட்டீங்க, இல்ல ஆளே மாறிட்டீங்க? இல்ல அது எல்லா ஃபேஸ்லயும் இருந்தது என் லைஃப்ல. நான் பாரதி கண்ணம்மா பண்ணும் போதே நான் இந்த கேரக்டர் இல்லாம இருக்கும்போது நம்ம நார்மலா இருப்போம் இல்லையா, மாடர்ன் ஏதோ ட்ரெஸ் போட்டு ஒரு பேண்ட் டிஷர்ட் போட்டு போனாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா இவ்வளவு நல்லா இருக்கி, உன்னை என்னம்மா இப்படி காட்டுறாங்க சீரியல்ல அப்படின்னா பரிதாபப்பட்டு என்ன ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதுவும் அழகுதாம்மா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். பட் அவங்களுக்கு என்னமோ தெரியல, அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் நிஜத்துல நல்லா இருப்பேன், பட் சீரியல்ல ரொம்ப பேடா இருப்பேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுவும் அழகுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஐ டோன்ட் see any much of difference. ஆனால் அந்த கேரக்டர் அப்படி இருப்பாங்க, அவங்க அந்த ஜடை போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி சாரி கட்டுவாங்க. அண்ட் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, மேக்கப்போட பிரச்சனை தான் பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயமும் நடந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ உங்களை பத்தி வந்து ரொம்ப மோசமான நீங்க படிச்ச ஒரு காசிப் ஆர் கிசுகிசு? மோசம்னு சொன்னா அந்த சீரியல் விட்டு நான் வெளில வரும்போது அதுக்கான காரணங்கள் இஷ்டமேனிக்கு எழுதிட்டு இருந்தாங்க. வாட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் காரணம்?
worst எல்லாமே worst தான் சொல்லுவேன். எதுவுமே உண்மை இல்லாதது எல்லாமே worst தான். கல்யாணம் ஆக போகுது, இவங்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனை, இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு, என்னமெல்லாம் எனக்கு இது ஒரு பெரிய கேப் விட்டுட்டு போயிட்டேன்ல. ஸோ அதனால என்ன வேணா எழுதிக்கலாம். ஏன்னா நானும் அது வந்து எதுவும் சொல்ல போறது இல்லை. அதனால பீப்புள் வந்து ஜாலியாக ஆயிடுச்சு, வாங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா மாதிரியே எழுதிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. பட் எதுவுமே அது உண்மை இல்லை. இந்த சினிமாக்காக போனேன் அப்பெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது அந்த டைம்ல. சூப்பர். ஓகே. அண்ட் ஃபைனல், ஸோ ஒன் ஃபுட் யூ கேன் eat for rest of your life. ஒரே சாப்பாடு வாழ்க்கை முழுக்க அது மட்டும் தான் கொடுக்க போறோம், அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பாடு அது? வாழ்க்கை முழுக்க பிரியாணியும் சொல்லணும் ஆசை, பட் டெய்லி சாப்பிட்டாலாம் வேலைக்கு ஆகாது. மீன் சாப்பாடு, லைக் ஃபிஷ் கறி, அந்த இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அம்மா பண்றது, கடையில இல்லை, அம்மா பண்ற அந்த மத்தி மீன், மத்தி ஒரு நாள் சமைக்கும் போது ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும், அடுத்த நாள் நாரும். பட் அந்த சாப்பாடு அதை ஃப்ரை பண்ணி அது அழகாக இருக்கும். நல்லா காரமான மீன் குழம்பு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஓகே. நீங்க குக் பண்ணுவீங்களா? குக் வித் கோமாளி பண்ணிதான் மறந்துட்டே போயிட்டாங்க. ஸோ இப்போ குக் வித் கோமாளி சீசன் போயிட்டு இருக்கு, அது நிறைய விதமான கமெண்ட்ஸ்லாம் வருது. ஹவு டு யூ see? இல்ல இப்போ நீங்க போன குக் வித் கோமாளி உங்க சீசன்லாம் வந்து லைக் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஹிட் ஆகுது. இப்போ சீசன் 5 போயிட்டு இருக்கு. சோ எப்படி பாக்குறாங்க வெளியில? ஆனா ஆடியன்ஸ் வந்து ஒரு கம்பேரிசன் இருக்கு, இன்னொரு சேனல் ஒரு ஷோ போகுது, இங்க போகுது, அது இருக்கதான் செய்யும். ஏன்னா நானே 2 உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு விஜய் டிவில பார்த்து. ஸோ பட் ஆனால் அங்க இருந்து என்னோட சில ஃபேவரட்டான கோமாளிஸும் இருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கணும், பட் சார் இருக்காரு, அவருக்காக பார்க்கணும் அப்படின்றக்கு ரெண்டுமே பார்த்துட்டு இருக்கேன் நான் உட்காந்து. ஐ என்ஜாய் த ஷோ. இதுல விடிவி சாரோட காமெடி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இது குக், பட் ரொம்ப கூலா ஒரு பாட்டு, அவர் அப்படி இருப்பாரு, நான் நேர்ல பார்த்தது இல்லை. ஸோ இதுல அவர் அப்படி இருப்பாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்கும். ஏதோ ஒரு இன்டர்வியூல லைக் நீங்க சொன்னது வந்து ரொம்ப கிளாமர் ட்ரெஸ்னா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. உண்மையில உங்களுக்கு அது பெருசா ஒரு உடன்பாடு இல்லையா? இல்ல, கிளாமர் ட்ரெஸ்ன்னு நான் சொல்றது இல்ல, பட் ரொம்ப எனக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுதான் நான் வந்து வேர் பண்ண ஆசைப்படுறேன். விச் எவர் கம்ஃபர்ட், விச் எவர் த லெவல் ஆஃப் என்ன சொல்றது, என்னோட பர்சனாலிட்டி, என்னோட கான்ஃபிடென்ஸை வந்து எந்த ஒரு அவுட்ஃபிட்ல என்னால் காட்ட முடியுமோ அது கம்ஃபர்டபுளான விஷயத்துல நான் வந்து போட்டுப்பேனே தவிர கிளாமரஸ்ன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த இதுக்கு அது தேவைன்னா அந்த மாதிரி நம்ம போடலாம். அதுக்கப்புறம் நகைன் இவங்க பார்வதி வந்து அழகா சொல்லியிருப்பாங்க, அந்த மரியான் படத்துல சொல்லியிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ஷீஸ் கிளாமரஸ், அந்த மாதிரி அவங்க அந்த இன்டர்வியூல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு கிளாமரஸான ஒரு லவ் இருக்கும். அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் இஸ் கிளாமரஸ் தான், நாட் த அவுட்ஃபிட் ஷி வேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஓகே ஓகே, சூப்பர், ஆல் ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ்? என்ன எதிர்பார்க்கலாம் இருந்து? இந்த மாதிரி ஒரு லைக் என்டர்டெய்னிங்காக புதுசாக ஒரு ரோலில் வந்து நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. அது என்றைக்குமே மாறாது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து எல்லாருமே வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து இங்கே உங்கள் முன்னாடி உட்காந்து பேசியிருக்கேன். இது இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து என்றைக்குமே நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆனால் தவிர ரோஷினி எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகல. அது மாதிரி அவங்களோட கோலை நோக்கி அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரெயிட்டா ஓடிட்டு இருக்காங்க. ஃபுட் வச்சா கூட வச்சாலும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையோட கோலை நோக்கி பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் போறீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ வில் மீட் ஆல் யுவர் நினைச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்னை. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.